ஒரு விஷயத்தை நான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம், கடந்த 50 ஆண்டுகளாகவே, அதிலும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளிலே 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து ஹிந்து இயக்க தலைவர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையா இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆண்டாலும் அப்படிதான் இருக்கு, அதிமுக ஆண்டாலும் அப்படிதான் இருக்கு. குறிப்பா இன்றைக்கு கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட இறுதி நிலைக்கு வந்திருக்கு. திமுகவோட மனிதநேய மக்கள் கட்சி என்ன கட்சி? ஆம்பூர்ல 7 பெண் காவலர்களை அரை நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்திய மதவெறி சக்தி மனிதநேய மக்கள் கட்சி என்பது கண்கூடாக பார்த்தோம். அதுக்கு எதிராக நான் வழக்கு தொடர்ந்து அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கு. அவர்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி நாங்க காம்பன்சேட் பண்ணுவோம்னு. அதுல இருந்து பிரிஞ்சு போன அது என்ன மனிதநேய ஜனநாயக கட்சியா, அவனுடைய ஸ்பிரிண்டர் குரூப், அது ஏடிஎம்கேல இருக்கு. ஆகவே பயங்கரவாதிகள் 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த பொழுது 56 பேரை கொலை பண்ணின அல்லும்மாவின் மறுபிறப்புகள் தான் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி. இன்னைக்கு அதுல இருந்து பிரிஞ்சிருக்கிற மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, அது இன்னும் தெரியல. இந்த மாதிரியாக இந்த பயங்கரவாதிகள் ஆங்காங்கு ஆயுதங்களை வைத்து தமிழகத்தில் காவல்துறை மிரட்டு கொண்டிருக்கிற கூட்டம் 2 பக்கம் இருக்கிறதுனால தேசியவாதிகள், தமிழகத்தில் அமைதியை விரும்புபவர்கள் அனைவரும் இந்த 2ஐயும் புறக்கணித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.